ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப்போடைய அந்த ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ஸ், ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை. அடுத்தது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் செக் பண்ணுறேன். அண்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு ஆல்பத்தை பற்றி பேச போகிறோன்னா, 2004 ரிலீஸ் ஆகி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டான கில்லி படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கில்லி தமிழில் வந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த எல்லா பாட்டுமே ஒரு பிளாக் பஸ்டர் சொல்லலாம். ஒரு ஆல்பத்தில் ஒரு 3 பாட்டு இல்லைன்னா 2 பாட்டு ஹிட் ஆகுதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபுல் ஆல்பமே ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா அது கில்லி தான். கில்லி தாண்டி எத்தனையோ ஆல்பம்ஸ் இந்த மாதிரி இருக்குது. பட் கில்லி ஆல் டைம் ஃபேவரட் டு மீ. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் கில்லி படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துடைய பாடல்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த படத்துடைய பாடல்கள் எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்தலாம். அண்டு இந்த கில்லி ஆல்பத்தை பற்றி வந்தோம்னா, இந்த கில்லி படத்துக்கு மியூசிக் வந்து வித்யாசாகர். வித்யாசாகர் தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு சொல்லலாம். அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்த டைரக்டர், ரொம்ப சூப்பரான ஒரு கம்போசிஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இவருடைய சாங்ஸ் எல்லாமே. கில்லி ஒக்கடுவோடைய அஃபிஷியல் ரீமேக் தான். பட் அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது தெலுங்கு பாட்டுங்களே தமிழில் எடுத்து 2 பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது வித்யாசாகர் வந்து இல்லை அதெல்லாம் வேணாம், நான் இந்த மொத்த ஆல்பமே மொத்தமாக வந்து ஒரு ஹிட் ஆல்பம் மாற்றுறேன், எல்லா பாட்டுமே நானே ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணுறேன்ட்டு அவரே மொத்தமாக கம்போஸ் பண்ணி இந்த பெரிய ஹிட் ஆல்பமாக மாற்றினார். அந்த டைமில் டிவிஸ்லையும் சரி, ரேடியோஸும் சரி, அந்த அளவுக்கு போட்டு என்ஜாய் பண்ண பாடல்கள் தான் இந்த கில்லி பாடல்கள். ஸோ அப்போ மட்டும் இல்லை, இப்போத்துக்குமே கூட நிறைய பேரோட ஆல் டைம் ஃபேவரட் ஆல்பம்னா அது கில்லி தான். ஸோ உங்களுக்கு கில்லி ஆல்பம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் இந்த கில்லியோடைய ஆல்பம் டோட்டல் டியூரேஷன் வந்து 24 minutes 5 seconds, அதாவது 24 நிமிஷம் 5 செகண்ட் இந்த படத்தோடைய மொத்த ஆல்பமோடைய ரன் டைம் டியூரேஷன். இந்த படத்தில் மொத்தமாக 7 பாட்டு, அதாவது குட்டி குட்டி சாங்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கபடி ஆஞ்ச் பூஞ்ச் அந்த சாங் தான். இந்த பாட்டு வந்து டைட்டில்ஸ் அந்த இதில் வர சாங் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து மாறன் அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பார். அந்த சிங்கர் வந்து மாறன் அண்ட் ஜெயமூர்த்தி, இது 2 பேர் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சாங்னு சொல்லலாம். சாங்குனதே ஒரு டைட்டில் ட்ராக் இல்லைனா தீம் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த சாங்ஸ் வந்து அதிகமாக எங்கே கேட்கலான்னா, இந்த கபடி மேட்சஸ் விளையாடும் போது இந்த டோர்னமெண்ட்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அப்படி நடக்கிறப்போ இந்த மாதிரி பாட்டுக்கு வந்து போடுவாங்க. முக்கியமாக கபடி இந்த பாட்டு கண்டிப்பாக போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி ரீசெண்டாக மாஸ்டர் படத்துலேயும்
ஸோ இந்த பாட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க கபடி சீன் அந்த போர்ஷனுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பாட்டு தான் இந்த கபடி. நெக்ஸ்ட் அர்ஜுனோட வில்லு. இந்த பாட்டு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் சாங். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டு இது. முக்கியமாக வந்து வண்டி ஓட்டும் போது இந்த பாட்டு கேட்டேன்னா வெறி ஆயிடுவேன். அதுக்கு நான் ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேன். ஒரு 50-60 யாருமே இல்லைன்னா அப்படி கொஞ்சம் போவேன், இல்லைன்னா நார்மல் 30-40 தான் போவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த பாட்டு கேட்கும்போது வண்டி ஓட்டுவீங்களா? அப்படி வண்டியில் ஓட்டுனீங்கன்னா எந்த ஸ்பீடில் போவீங்கன்னுட்டு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த கார் டிரைவர்ஸு, இந்த ஜீப்பு, லாரி, ஜீப் ஓட்டுறவங்க, அந்த மாதிரி ஓட்டுறவங்க இந்த பாட்டு கேட்டாங்கன்னா ஸ்பீடு தெரிக்கும் அப்படியே. ஏன்னா நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காரில் போகும்போது இந்த பாட்டு வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த டிரைவருக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சுன்னோ செம்ம ஸ்பீடாக போனார் ஒரு டைம். ஸோ அந்த ஒரு ஞாபகம் வந்து எனக்கு இப்போ வருது. ஸோ இந்த அர்ஜுனோட வில்லு அந்த பாட்டை வந்து கபிலன் அப்படின்றவர் லிரிக்ஸ் எழுதியிருப்பார். சுக்விந்தர் சிங் அண்ட் மாணிக்க விநாயகம் இவங்க 2 பேர் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா மதுரையில் அதுவும் முத்துப்பாண்டி அடிச்சுட்டு ஸோ அந்த ஹீரோயினியை தூக்கிட்டு வர சீன், தூக்கிட்டு வந்துட்டு அப்போ தான் நடக்குமே அந்த ஒரு படம். ரொம்ப சீரியஸாக இருக்கும் அந்த சீன் எல்லாமே. ஸோ அந்த சீரியஸான சுச்சுவேஷனில் ரொம்ப சீரியஸான ஒரு சூப்பரான சாங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க கில்லி டீம். ரொம்ப சூப்பராகவும் மியூசிக் போட்டிருப்பாரு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். நெக்ஸ்ட் தேர்ட் சாங் வந்து ஷல்லா அந்த பாட்டு ஹீரோனி சாங். இந்த பாட்டை வந்து பி விஜய் அப்படின்றவர் லிரிக்ஸ் எழுதியிருப்பார். இந்த பாட்டோடைய சிங்கர் வந்து சுனிதி அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப க்யூட்டான சாங். அப்போல்லாம் வந்து அந்த 2000 அந்த ஒரு 7-10 இயர்ஸ் 2010 வரைக்குமே ஹீரோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்கும், அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படின்ட்டு அப்போல்லாமே வந்து இருக்கும். ஸோ அப்படி விஜய்க்கு வந்து ஒரு சாங் முடிஞ்ச உடனே ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அப்போ ஹீரோயினுக்கு ஒரு சாங் வேணும்ன்ட்டு இந்த சாங் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு ரொம்ப க்யூட்டான ஒரு அழகான சாங் தான். நெக்ஸ்ட் அப்படி போடு. தமிழ் சினிமாவில் வந்த எத்தனையோ குத்துப்பாட்டு இருக்குது, அதோடைய எத்தனையோ ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் சாங்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ஹிட்டான சாங்னா இந்த அப்படி போடு பாட்டு. ஒரு சூப்பரான பாட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லோவான மெலோடி சாங்காக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இல்லை, இது ஒரு செம்ம தெரியான குத்துப்பாட்டு தான் அப்படின்ட்டு இந்த பாட்டை போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு சாங் இந்த அப்படி போடுற பாட்டு. இந்த பாட்டு பிடிக்காதவங்க பெரும்பாலும் யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பாட்டு தான் இந்த அப்படி போடு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன ஃபோன் ஒன்று இருக்கும், பிளாஸ்டிக் மொபைல், அதாவது பொம்மை மொபைல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் 1 2 3 4 நம்பர்ஸ் நோக்கினீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பாட்டு வரும். ஸோ அப்படி இந்த பாட்டு அப்படி போடு என்ற பாட்டு வந்து வரும். ஸோ அதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது இன்னொன்று சொல்லுங்கள். ஏன்னா இப்போ அந்த மொபைல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 5வது பாட்டு சொல்கிறத்தங்க அட்ரா அட்ரா அந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து நான் முத்துக்குமார் லிரிக்ஸ் எழுதியிருப்பார், திப்பு அப்படின்றவங்க வந்து பாடியிருப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் தான் இந்த சுரத்தங்க அட்ரா அட்ரா. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் இந்த படத்தில். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஏன்னா ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு எந்த மாதிரி ஒரு பீட் உள்ள பாட்டாக போட்டால் அந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு இந்த பாட்டுமே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு சூப்பரான சாங் இதுவும். நெக்ஸ்ட் 6th சாங் கொக்கரக்கோ, அந்த பாட்டு யுகபாரதி அவங்க தான் இந்த பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பாட்டை பாடின்னு வந்து உதித் நாராயணன் அண்ட் சுஜாதா மோகன். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே சூப்பரான ஒரு சாங். அண்ட் இந்த பாட்டோடைய பிளேஸ்மெண்ட், இந்த பாட்டோடைய கொரியோகிராஃபி, மொட்டை மாடலில் நடக்கிற மாதிரி ஒரு சாங் இல்லையா. ஸோ ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்க இந்த பாட்டு. ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாருக்குமே நினைக்கிறேன். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் இது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் 7வது காதலா காதலா. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து பி விஜய். இந்த பாட்டை பாடினு வந்து சுஜாதா மோகன். இது வந்து பஸ்ஸில் போகும்போது வர சீன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த காரப்பொரி கேட்பாங்க இல்லையா, அந்த இடத்துல வர சீன். ஒரு ஸ்லோ பிட்டு தான். ஃபுல் சாங்காக இந்த படத்தில் இந்த பாட்டை ப்ளேஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிட்டு தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு சாங். ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த படத்தோடைய 7 பாட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 7 பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அர்ஜுனோட வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த ஆல்பத்தில். அண்ட் இதை தாண்டி எல்லா பாட்டுமே பிடிக்கும். பட் ரொம்ப பர்டிகுலராக எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு இந்த பாட்டு தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு இந்த படத்தில் எந்த ஆல்பம் இந்த ஆல்பத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் ஐ ஆம் சிங்கார். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டு தான் இந்த படத்தோடைய ஆல்பம் சாங்ஸ் வந்து அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக வந்து இந்த கில்லி படம் வந்து ரீரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த படத்தோடைய சாங்ஸ் வரும்போது ரிப்பீட்டில் போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பாட்டு முடிஞ்சதும் திருப்பி ரிப்பீட்னு கத்துவாங்க. அதே மாதிரி தியேட்டர்ஸில் அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து திருப்பி இந்த படத்தோடைய பாட்டுங்க ரிப்பீட் பண்ணி வைப் பண்ணாங்கன்னு நான் கேள்விலாம் பட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை ரீரிலீஸில் எத்தனை பேர் தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னுட்டு. ஏன் நான் வந்து பார்த்ததில்ல. ஸோ அதுதான் உண்மை. நான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ டிவியில் பார்த்தது மட்டும்தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தியேட்டர்ஸில் பார்த்துருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு சுச்சுவேஷன் வைப் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த படம், அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். Thank you. Bye.